வணக்கம். டிடிவி தினகரன் வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திச்சுட்டு என்டிஏ கூட்டணியில் நான் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பின்னாடி டிடிவி தினகரனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. 2021 நாங்கள் ஜெயலலிதாவோட ஆட்சியை அமைக்கிறதுக்கு தவறிட்டோம். இப்போது இந்த தடவை 2026 ஜெயலலிதாவோட ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பியூஷ் கோயல் 2 பேருமே சேர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க. 2021 ஜெயலலிதா ஆட்சி அமைக்காமல் போனதுக்கு காரணம் யார்? டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள வரல, கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சேர்க்கலை. டிடிவி தினகரன் போன்ற ஆளுக்கு எவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் இருக்க போகுது, அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்போ ஏன் என்டிஏ கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தார்? இப்போ ஏன் வந்து டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியை விட்டு போனார்? ஓபிஎஸ்க்கு வந்து அவமரியாதை மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கொடுக்குறாரு. பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொன்னார். ஓபிஎஸ்க்கு கொடுக்குற அவமரியாதை நாளைக்கு எனக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு விலகிறோம்னு சொன்னார். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டோம், அப்படி அறிவிச்சிங்கன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொன்னார். இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தான் என்டிஏ கூட்டணி அறிவிச்சிருக்கு. இப்போ அமித்ஷா சொல்லலை, மற்றபடி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படிலாம் சொல்லும்போது கூட இவர் டிடிவி தினகரன் எப்படி போய் சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக இவர் வந்து என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. டிடிவி தினகரன், நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் எல்லாமே இருந்தாங்க. அப்போ டிடிவி தினகரன் போய் சேர்ந்தார். சேர்ந்துட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் எனக்கு வந்து பியூஷ் கோயல் சொல்கிறாரு, 2004 அவர் மாநிலங்களவை உறுப்பினர் வந்து எனக்கு நல்ல பழக்கம், அவர் என்டிஏ கூட்டணிக்கு திரும்ப வந்தது வந்து எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாரு. எப்படி கூட்டின்னு வந்தீங்க? அவர் விருப்பப்பட்டு தான் உங்கள் கூட வந்து சேர்ந்தாரா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தாரா? இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே லண்டனில் ஹோட்டல் வாங்கின விஷயம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த ரெட்டைலை சின்னத்துக்கு பணம் கொடுத்தாரு புரோக்கருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு இருக்குது. இதெல்லாம் தூசி தட்டி எடுத்து உள்ளே தள்ளிடுவோன்னு சொல்லி மிரட்டி அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அவர் ஏற்றுக்கவே மாட்டார். அவருக்கு எதிராக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே ஆரம்பித்தார். அப்படிப்பட்டவருக்கு வந்து ஏன் இவ்வளோ ஒரு சிக்கலை வந்து இப்படி கொடுத்து வச்சுருக்கிறீங்க? தேசிய என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அவர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. இந்த இதை வந்து ஒரு ஒழுக்கமாக கொண்டு வந்திருந்தா அதை அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. தினகரன் கூட அவர் பேசும்போது கூட அவர் சொன்னார், எங்களுடைய பங்காளி சண்டையை நாங்கள் ஓரங்கட்டி வச்சுட்டோம், நாங்கள் வந்து ஓரமாக வச்சுட்டு ஒருங்கிணைந்து செயல்பட போகிறோம். இது பங்காளி சண்டை அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? உங்களை நம்பி உங்கள் பின்னாடி வந்தாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தானே டிசைட் பண்ணணும். அவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணிங்களா? எடப்பாடி பழனிசாமியை நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? இல்லை அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய கருத்துக்கள் என்னங்க? உங்களுக்கு பின்னாடி பங்காளி சண்டை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு தானே அவங்க உங்கள் பின்னாடி வந்தாங்க. உங்கள் பின்னாடி வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்துருக்குறீங்க? உங்களுக்காக வந்தவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குல்ல. அதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே, ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்துக்கலாமே. நம்ம ஏன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து தேர்தலாக நின்று ஓட்டை பிரிச்சுக்கிட்டு நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்? இப்படி வந்து கூட்டணி வச்சு இருக்கிறதுக்காக நம்ம இருந்தோம். நம்ம அதிமுக வந்து உண்மையான அதிமுக தொண்டர்கள் நம்ம சைடு வருவாங்கன்னு கடைசி வரைக்கும் பேசிட்டு இப்போ வந்து இப்படி பண்ணுறோமே, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற. ஆனால் தினகரன் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிடிவி சொல்லும் போதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டோம், நம்ம எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகள் மனசுக்குள்ளே வடுவாக இருந்தால் தான் நீங்கள் அதிமுகவை மீட்கவே முடியும். அதை நீங்கள் மறந்துட்டு நாங்கள் மறந்துட்டோம், அதை தூக்கி எறிஞ்சிட்டோம், நாங்கள் தமிழக மக்கள் நலனுக்காக நாங்கள் செயல்பட போகிறோம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே எந்த அணியும் பிடுங்க வேணாம். தமிழக மக்கள் நலனுக்காக ஒன்றும் பிடுங்க. உண்மையான அதிமுகவை, உணர்வுள்ள அதிமுக தொண்டனுங்களை ஒருங்கிணைஞ்சு உண்மையான அதிமுக கொண்டு வாங்க. நீங்கள் வந்து இப்படி வந்து பங்காளி சண்டையை நாங்கள் மறந்துட்டோம், இப்படி மாதிரி தேர்தல் இப்படி மாற்றி பேசுகிறதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. இது வந்து ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து தான் உங்களை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத டிடிவி தினகரன் ஏற்றுக்கல அப்படிங்கிறது தெரியுது. இவருக்கு வந்து ஏதோ ஒரு மறைமுகமான அழுத்தத்தை பாஜக மேலிடம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரி, என்டிஏ கூட்டணிகளை சேர்ந்துட்டாரு, என்ன பண்ண போகிறாரு? கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு வாதம். இது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறது? தனிப்பெரும்பான்மையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக போல இவரும் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் கூட கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறார்.
எப்படி அமையும்? எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. தனி பெரும்பான்மையால அவரால் ஜெயிக்க முடியாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கூட்டணி கட்சிக்குள்ள பியூஷ் கோயல் சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா, அதிக தொகுதிகளை வாங்கணும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொகுதி பங்கீடுல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அதிமுகவுக்கு டபுள் டிஜிட்டில் வந்து அவர் தொகுதி ஒதுக்கீடு பண்ணுவாரா? இல்லை அப்படியே ஒதுக்கீடு பாஜக கொடுக்குற அழுத்தத்தில் அவர் ஒதுக்கீடு பண்ணிடுறாரு. இவர் டிடிவி தினகரன் இருக்கிற வேட்பாளர்களுக்கு வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினரை வந்து ஆதரவு கொடுக்க சொல்லி ஜெயிக்க வைப்பாங்களா? பயங்கர சந்தேகம்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து சந்தேகம் வரதானே செய்யும். இவ்வளோ நாள் பங்காளியாக இருந்துட்டீங்க. பங்காளிகள் வந்து கறி விருந்தில் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் பங்காளி சண்டையெல்லாம் மறந்துட்டோம், கறி சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கட்சிப்பா இதெல்லாம். உங்களை நம்பி உங்கள் பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது? எந்த சூழ்நிலையும் எந்த இக்கட்டான ஒரு நிலைமையிலும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, அது ஓகே. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல. அப்போ தானே அந்த கட்சிக்கான ஒரு நேர்மை இதெல்லாம் இருக்கும். பார்க்கலாம். இன்னமும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாத்தோடையும் நடத்துகிறாங்க. டிடிவி தினகரனை மட்டுமே நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஓபிஎஸ் இது தெரிஞ்சிருச்சு. ஓபிஎஸ்னால இனிமேல் கட்சியை ஆரம்பிக்கவும் முடியாது, கட்சி வழி நடத்தவும் முடியாது. பாஜக மிகப்பெரிய ஒரு டார்ச்சரை கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் எல்லாம் திமுக சைடு போயிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திமுக சைடு விரட்டி விட்டு கடைசியாக தேர்தல் நெருக்கத்தில் அவரே போய் திமுக இணைஞ்சாலே இணைஞ்சிருவார். அவருக்கு இப்போ ஒரே ஒரு எதிரி தான். ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரக்கூடாது. எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. அது திமுக வந்தாலும் சரி, வந்துட்டு போகுது. திமுக பொறுத்த வரைக்கும் நமக்கு திமுக பெரிய எதிரியெல்லாம் கிடையாது. அதே போல் பாஜக நமக்கு வந்து நம்ப வச்சு ஏமாத்துறாங்க பாஜக. அதனால பாஜகவும் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பேசலை, சைலண்ட்டாக இருக்கிறார். டிடி தினகரன் ஓபிஎஸும் இணைந்து தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி டிடி தினகரன் சொன்னார். ஆனால் திடீர்னு இப்போ ஓபிஎஸை கழட்டி விட்டுட்டு அவர் மட்டும் போய் பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இல்லைங்க, பியூஷ் கோயல் வந்து ஓபிஎஸ் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட யார் இருக்கா? நீங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க? எவ்வளோ தொகுதி தருவீங்க? 2 தொகுதி தருவீங்க. 2 தொகுதியிலையும் நீங்கள் தாமரை சின்னத்தில் நில்லுவீங்க. இது ஓபிஎஸ்க்கு அவமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலையா? ஏன் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களுக்கு தோணுதில்ல? ஓபிஎஸ்க்கு இது மிகப்பெரிய அவமரியாதைங்க. நீங்கள் கொடுக்குற உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது அதனால தான் அவர் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் திமுக சைடு போயிட்டாங்க. நீங்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறதோட நம்மலாம் திராவிட ரத்தம் போங்க, உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இவரும் வந்து தாமரை சின்னத்தில் நிற்பாரா? கண்டிப்பாக நிற்க மாட்டார். சுயேட்சையாக தான் நிற்பார். எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் நின்றாரோ அதே போல் சுயேட்சையாக தான் நிற்பார். சுயேட்சையாக நின்றால் கூட அவர் தோத்தா கூட பரவாயில்ல, சட்டமன்றத்துக்கு போகலைனாலும் கூட பரவாயில்ல, தோத்தா விட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவருமே இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் அதை தான் விரும்புகிறார். இப்போ டிடி தினகரன் குக்கர் சின்னத்தில் நின்றாலும் அதிமுகவினர் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதிமுகவினர் சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணலை. டிடி தினகரனை அவங்க கட்சிக்காரங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் நடக்க போகுது. எப்படி வந்து நீங்கள் அதிமுகவோட கூட்டணி நிற்கலாம்? அதிமுக ஏற்று தானே பண்ணியிருக்கோம். திமுக ஏற்று வைகோ எப்படி மதிமுக கொண்டு வந்து திரும்பவும் திமுகவோட கூட்டணி வச்சாரோ அதே போல் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. மதிமுக போல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஆகும். கடைசி வரைக்கும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்க போகிறீங்க. அதிமுகலாம் மீட்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பில் வந்து செய்தியாளர்கள் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் ஏற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லலை. என்டிஏ கூட்டணியில் முதல்வர் அமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? அதை தான் நீங்கள் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை தான் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அவரை தான் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டேறீங்க? அப்போது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பிடிக்காத ஒரு கூட்டணிக்குள்ளே ஏன் போய் சேர்ந்தீங்க? உங்களை மிரட்டுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் சொல்லுங்கள். மக்கள் மத்தியில் சொல்ல பயப்படுறீங்களே. எப்படி உங்களை நம்பி உங்கள் பின்னாடி நிர்வாகிகள் தொண்டர்கள் வருவாங்க அப்படிங்கிறது தான் டிடி தினகரன் ஆதரவுகளோட வேதனையாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாரு, அசிங்கமாக நினைக்கிறாரு, அவமானப்படுறாரு. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறார். அதுதான் வந்து டிடி தினகரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.